ದಾಸರಿ ನಿಂದಿಸಬೇಡ ಮನುಜ, ಹರಿದಾಸರಿ ನಿಂದಿಸಬೇಡ. ರಾಮನ ನಿಂದಿಸಿ ರಾವಣ ಕೆಟ್ಟ, ವಿಭೀಷಣ ಕಾಯ್ದು ಬಿಟ್ಟ. ರಾಜ್ಯಕ್ಕೆ ಲೋಪಾಲ ಕೌರವ ಕೆಟ್ಟ, ಧರ್ಮಕ್ಕೆ ರಾಜ್ಯ ಬಿಟ್ಟ. ಕನ್ನಡ ದೇಶ ಮೊದಲು ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡ ಹೇಳಿ. ಭಾಗವತ ಪ್ರಚಾರ ಪಡಾದೆ ಇದು ವಾರ್ತಾನ. தாசரை நிந்திசபேடா மனுஜா, ஹரிதாசரை நிந்திசபேடா. மகரிஷி தபஸ்ல இருக்கச்ச அவர் கழுத்துல போய் போட்டுட்டு வந்துட்டான். பசிதாகத்தை அடக்க தெரிஞ்சுக்கோ. பரீட்சித்துடைய சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது. அப்பா அம்மா நமக்கு ஆதரவு கிடையாது, பிள்ளை பொண்டாட்டி நமக்கு ஆதரவு கிடையாது. பிரகலாதனுடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கோ, துருவசுவாமியுடைய தான சரித்திரம் தெரிஞ்சுக்கோ, ஆத்மதேவனுடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கோ. இவாள்லாம் நமக்கு ஆதரவே கிடையாது. உற்றார் உறவினர்கள் ஒட்டுமொத்தமா நம்மளை கைவிட்டுடுவா. கஜேந்திரனுடைய உபாக்கியானம் பாரு. 5 பேர் மோட்டாவா கணவனா இருந்தால் கூட 5 பேராலேயே காப்பாற்ற முடியாமல் திரௌபதி நின்றாலே அந்த சரித்திரத்தை பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சரித்திரம் நமக்கு காண்பிக்கப்படும் பொழுது அத்தனை பேரையும் விட்டுட்டு ஓடி வந்தா கோபஸ்திரீகள். கிருஷ்ணன் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்த பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணன் கிட்ட வரணும்னு ஒரு யோசனை தோணும். ஐயோ அப்ப எல்லாத்தையும் விட்டாதான் கிருஷ்ணன் ஏத்துப்பானா அப்படின்னச்சே சுகம்பிரமன் சொன்னார், அப்படி இல்லடா கண்ணு, கிருஷ்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா நாம யாரெல்லாம் எங்கெங்க இருக்காளோ அங்க போய் தான் அவளுக்கு பாகவதம் சொல்லணும். அங்க போய் நாம அவளுக்கு பாகவதம் சொன்னா அவ குடும்பத்தை ரட்சிச்சுட்டு பாகவதம் கேட்பா. அப்ப கிருஷ்ணன் அங்க வந்துருவான் அப்படின்னு சுகம்பிரமம். ஏன்னா புல்லை காட்டி புல்லை இடுவா போலே அப்படின்னாரு. என்ன பண்றதுன்னு அவளுக்கு அதை சொல்லித்தான் ருச்சியை உண்டாக்கணுமே தவிர்த்து நீ வா நான் பாகவதம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. அவ கிட்ட போய் பாகவதம் சொல்லணும். பரீட்சத்தை தேடி சுகபிரம்மம் போனார், அவதூதர் போனார். 7 மூங்கில் நடுவுல உட்கார்ந்து துந்துகாரி அன்ன ஆகாரம் இல்லாமல் வேற காரியமே இல்லாமல் எனக்கு இந்த ஜென்மால வேற உத்தேசமே கிடையாது, இந்த ஜென்மால எனக்கு விமுக்திக்கு இதை தவிர்த்து வேற ஒரு வாய்ப்பே இல்லை